வெல்கம் பேக் டு செட்டிநாட்டு சமையல். இன்றைக்கி வந்து சௌச்சௌ வச்சு நான் ஒரு சூப்பரான ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிடுவாங்க. எப்பயும் நம்ம வந்து ஒரே மாதிரி சாம்பார், கூட்டு, பொரியல் அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு உலக்கும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் அந்த உலக்கில் ஒரு 2 ஸ்பூன் இருக்குது மொத்தமாக. இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 hours நல்லா ஊறட்டும். ஊறினோன்னே இந்த மாதிரி நல்லா ஊறினோன்னே தண்ணியை ஃபுல்லாக எடுத்துடலாம். எடுத்துட்டு ஊறினோன்னே தண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆனோடனே இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சௌச்சௌ எடுத்து இந்த மாதிரி நல்லா தோல் சீவிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அரிசி மட்டும் சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் இன்னும் 2 சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க சௌச்சௌவை இதோட சேர்த்துக்கலாம். இந்த அரிசிக்கு சௌச்சௌவுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தாப்பில் உப்பு சேர்த்துருக்கேன், கல் உப்பு. நம்ம அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிட்டோன்னா அது ஒன்றா கரெக்டாக இருக்கும் அளவு. இந்த ஒரு சௌச்சௌவை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சேர்த்தாச்சு. அரிசி ஊற வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அந்த தோசை ஊற்றுற பதத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் தோசையும் செய்யலாம், அடையும் செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து இதில் தோசை செஞ்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். நம்மள்ட்ட என்ன இருக்கோ சேர்த்துக்கலாம். புதினா கூட இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு தோசை கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் தோசை ஊற்றியாச்சு. இது சூப்பராக இருந்தது இந்த தோசை. இது மாதிரி நல்லா ஊற்றிட்டு நல்லா வெந்த உடனே நல்லா திருப்பி போட்டு நல்லா மொறுன்னு வந்தோடனே சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு கனமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சாப்பிடும் போது நம்ம நார்மல் கோதுமை தோசை, நம்ம அடை தோசை அந்த மாதிரி தான் இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது, வேறு லெவலாக இருந்தது. இதுக்கு வந்து டிஃபன் சாம்பார் வச்சுருக்கேன். அதுதான் இன்றைக்கி இதுக்கு சைட் டிஷ்ஷு. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா செட்டிநாட்டு சமையலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.